ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே ஹெட்மேனில் வந்து ஹெரிட்டேஜ் டேன்னு சொல்லிட்டு இங்கே 3 days செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே ஹெரிட்டேஜ் டேனால் வந்து எல்லா நாட்டுக்காரங்களும் அவங்கவுங்களுடைய ஸ்பெஷல் என்னது, டான்ஸா இல்லை ஃபுட்டு, ஏதோ அவங்களுடைய கலாச்சாரத்தில் என்னென்ன பண்ணுறாங்க அதை வந்து அவங்க வெளியில் காமிப்பாங்க. நம்ம உள்ளே போயிட்டு எந்தெந்த நாடு என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. பார்க்கிங் பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது, சுத்தமாக இடமே கிடையாது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வேறு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு 2 பஸ்ஸு பிடிச்சி வந்துட்டோம். ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் அந்த 3 நாடு இருக்கிற அந்த இடத்த வந்து ஸ்காண்டினேவியன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை இந்த கிரீக் புராணம், அப்புறம் இந்துல புராணங்கள்லாம் நிறைய இருக்குல்ல, அது மாதிரி இவங்களோட இது வந்து அந்த நார்ஸ் புராணம். நம்மளோட இதில் வந்து கலியுகம்னு ஒன்று இருக்குல்ல, கெட்டதை அழிஞ்சிட்டு நல்லது பிறக்கும்ன்ட்டு, அந்த மாதிரி இவங்களதில் ரக்னரோக்னு வந்து இந்த மாதிரி கெட்டதை அழிஞ்சிட்டு நல்லது பிறக்கும். மார்வல் பிக்சர்ஸில் வர தோர், ஓடின் அண்ட் லோக்கிலாம் வந்து இந்த புராணத்துலேருந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இவர் வந்து தோரோட அங்கிள்ங்க. இவர் அந்த பிக்சர் தான் அவங்க போட்டு வச்சுருக்காங்க. அது அவர் தான். இவங்களாம் வந்து பிரிட்டிஷு, ஃப்ரெஞ்சு, இவங்களாம் வந்து கனடாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து ரீச் பண்ணிட்டாங்க இந்த கனடாவை. நீங்கள் தோர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 9 உலகத்தோட கனெக்ஷன் எங்கே வந்து இங்கே எதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து நம்மளோட உலகம், மிட்கார்டு. இப்போ சைனாவில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் இங்கே இருக்கும். இந்த பேண்டா, இந்த கொடை பாருங்க, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அதனால வாங்கணும். விசிறிலாம் வந்து நிறைய இருக்குதுங்க. இது சைனீஸ் ட்ரெஸ்ஸு, வெட்டிங் ட்ரெஸ்ஸா, ட்ரெடிஷ்னல் கல்ச்சரல் வெட்டிங். இது பேண்ட்ஸ், பெல்ட்டு, அவங்களோட டீ குடிக்கிறது. வரிசையில் வைப்பாங்க தட்டில், கண்ணாடி இதெல்லாம். ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்டிச்சஸ், அதான் நம்ம கை தொழில் சொல்லுவாங்கள்ல, கையில் தைக்கிறது, அவங்களாம் வந்து அந்த தைக்கிற இதில் ரொம்ப இதுங்க ஃபேமஸ். சில இதெல்லாம் அவங்களாம் கையிலேயே தைச்சி இது பண்ணுவாங்க, துணியெல்லாம் நல்லா. இந்த தண்ணியில் நம்ம அப்படி கையை வச்சு தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பாசிட்டிவ் வைப் எப்படி இருக்குன்ட்டு அதில் தெரியுங்க. நிறைய பாசிட்டிவ் வைப் இருந்தால் நல்லா தண்ணி அப்படியே அப்படியே ஒரு மாதிரி அது பாருங்க, அதிர்ச்சி அப்படியே சில டைம் தண்ணி மேலே கூட தெளிக்கும். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப் இருந்தால் மேலே தெளிக்கும். இது நம்மளுடைய லக்கு எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறது. $2. இப்போ நம்ம வந்து ஃபார்ச்சூன் ஸ்டிக், நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது பார்க்கலாம். நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குன்ட்டு என்ன பண்ணுவாங்க. Eventually one will follow. If multiple follow, it's okay. The first one that does will leave. 46. To achieve great deeds, your mind must be at a peace. Do not be concerned. The fortunes will settle. When the path is clear, must do more charity works in order to be blessed. அதுதாங்க கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. மைண்டை வந்து நம்ம பீஸாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லா இது கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து லயன் டான்ஸ் பார்க்கலாம்.
இப்போ அது வந்து சைனீஸ் பார்த்தோம், ஒரு மினி ஜாக்கி சான் படம் பார்த்த மாதிரி அந்த மார்ஷல் ஆர்ட்ஸு, சிங்கர் டான்ஸு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஒரமியா வந்து ஆப்பிரிக்காவில் ஒரு நாடுங்க, இது ஒரு கண்ட்ரி. இது இவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆடிட்டே இருந்தாங்க. வைக்கல் போட்டு செஞ்சு ஒரு குடிசை மாதிரி வச்சுருப்பாங்க. அதை மாதிரி அவங்களும் அப்படியே நம்மளோட கலாச்சாரம் தாங்க மோஸ்ட்லி இருக்கும். இவங்களும் Kaşık sessiz ses pek de güzel geliyor. Kaşık sessiz ses öyle diyor, öyle diyor. Derdin nedir söylemiyor. Sambara mı, sambara mı, sumbara mı? Sende ne olduğundan naralı. அவங்க கலாச்சார டான்ஸ் அவங்களே சும்மா அப்படியே வெளியில் ஆடுறாங்க. இவங்க வந்து சொமாலியன் நாட்டு ட்ரைப்ஸ் இருக்காங்களே, அந்த குயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே ஃபுல்லாக ரவுண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. சரி பார்க்க நல்லா இருந்தது, அதனால சரி சொல்லிட்டு நானும் போயிட்டு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அங்கே கூட நல்லா இருந்தது. இது பாருங்க, மொத்தம் 66 கண்ட்ரிஸ் இருக்குங்க. ஏலேருந்து அப்படியே ஆல்ஃபபெட் படியா 66 கண்ட்ரி 2025ல் கண்ட்ரிஸ் இருக்கு.
பிரான்ஸ் நாடுங்க. இந்த ஈஃபில் டவர் பிரான்ஸில் இருக்கும் பாருங்க. இதை வந்து சும்மா மினியேச்சர் மாதிரி இதில் பண்ணியிருக்காங்க. தகர்த்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதான் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுங்க. சூப்பராக இல்லை? இது கொரியன்ஸுங்க. அவங்க ஊர் பாட்டை போட்டுட்டு சின்ன பசங்க டான்ஸ் ஆடிட்டே இருந்தது. அந்த ஒரு கலாச்சாரம் நல்லா தான் இருக்குது. Driving at night, windowless ride, feeling alive, nothing in sight, forever in flight, follow those it's gonna be on your way. Tastes just like the summer under the covers. Me in the middle, overprotective of my lover. You made me wonder, like, ooh, if you made all of these fantasies come true, what would you do? Like, ooh, you can have anyone else you wanna do, but I'm begging you. கனடாவில் இருக்கிற இண்டிஜினியஸ் பீப்புள் சொல்லுவாங்க. அவங்க அந்த வீடு பெருக்க தொடப்பத்தை வச்சு ஒரு டான்ஸ் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இதுக்கு பேர் வந்து டிப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க இண்டிஜினியஸ் வந்து பைசனை சாவடித்து கறியை சாப்பிட்ருவாங்க. அதனோட தோலை வந்து இந்த மாதிரி மேலே அந்த கூரை மாதிரி போட்டுட்டு அதனோட நரம்புகளை வந்து நரம்புகளை கூட வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஃபுல்லாக அந்த தோல் தாங்க அது. இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் இருக்கிற கனடாவில் இருக்கிற மிருகங்களோட இவர் வந்து ஆர்ட் ஒர்க் இது பண்ணியிருக்கிறாங்க. இவர் இதான் 2 பேரும் சேர்ந்து பண்ணுது. ஆனால் இவர் வந்து இப்போ இது வந்து இங்கே சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த கனடாவில் இருக்கிற மிருகங்க தான். 40 by 60 foot shop. Now I've got 2 40 by 60 foot shops. Yeah, my artwork is all over the world now. And are you இந்த அவுல் போட்டு இந்த டிசைனை வச்சு இந்த பெயிண்டிங் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது வந்து அவங்க பெயிண்டிங் பண்ணுறது 2 பேர் சேர்ந்து பண்ணுவாங்களா அந்த பெயிண்டிங்கை. ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு 10 மணி நேரம் ஆகுவாங்க. ஆனால் நல்லா அழகாக செமையாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த ஒர்க் பண்ணுறாங்களே அதுக்காகவே நாங்கள் இது வாங்கியிருக்கிறோம். This particular number we would like to dedicate to our lost loved ones, Herman and Roberto.
esta canción con mucho cariño de mi corazón a la República Dominicana, la casa del merengue y la casa de la bachata. Voy a cantar esta canción con mucho cariño de mi corazón a la República Dominicana, la casa del merengue y la casa de la bachata. La 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 la, la casa del merengue. La 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 la, y la casa de la bachata. Música, 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 te traigo música, 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 música de la República. ¡Ajá! இது வந்து இட்டாலி நாடுங்க. இட்டாலி நாட்டில் அந்த தாத்தா அவங்களுடைய பாரம்பரிய மியூசிக்கை பாடிட்டு இருந்தாரு. இந்த பையன் வந்து இப்போ ஒரு விளையாடுவாங்க பாருங்க, இது பேர் வந்து யோயோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து குட்டியாக சும்மா சின்னதாக கையில் நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பையன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சு, ஏன்னா அது ஷோ காமிக்கிறாங்கள்ல, அதனால அந்த மாதிரி பெரிய சைஸ் வச்சு பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு 14 வயசு தான் ஆகுது. எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க.
முடிஞ்சிருச்சு இன்னையோட ஃபெஸ்டிவல் டே. நாளைக்கு டைம் கிடைச்சா வரலாம், இல்லைன்னா இன்னையோட இது வரைக்கும் அப்படியே போட்டுட்டு நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் போடுறேன் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.